Assalamualaikum. I am Faumia from FF Fusion. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நாங்கள் கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்கான ஷாப்பிங்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஏற்கனவே வந்து ஊர்லேருந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் இங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து முக்கியமாக நாங்கள் போகிறது ஈத்க்கு எப்போதுமே வந்து ஃபேமிலி ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுப்போம். அதாவது எல்லோரும் ஒரே கலரில் வந்து போட்டிருக்கிற மாதிரி அதை தான் இன்றைக்கி எடுக்கணும் அப்படின்னு போயிட்டுருக்குறோம். நம்ம இன்றைக்கி வெளியில் கிளம்பி போயிட்டுருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா வெயில் வந்து அந்தளவுக்கு இல்லை, வெதர் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதனாலே தான் இன்றைக்கி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்கோம். முன்னாடியே வந்து ஷாப்பிங்லாம் வந்து பண்ணியிருக்கணும், ஆனால் ரொம்ப லேட்டாக தான் வந்து போகிறோம். எல்லாருமே வந்து மஸ்ஜித் இந்தியா ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. இது வந்து இங்கே மலேசியாவில் இருக்கிற நேஷ்னல் மாஸ்க் தான். இங்கே வந்து தராவி தொழுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. நம்மளும் வந்து ஒரு நாள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசையாக இருக்கும். ஆனால் தசீம் குட்டி இருக்கிறதுனால அவர் எப்படி விட்டுட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு வர முடியாது. ஆனால் நிறைய பேர் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து கூட இங்கே வந்து தொழுறதுக்காக வருவாங்க. ரொம்ப பெரிய பள்ளிவாசல் தான் இந்த பள்ளிவாசல். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்தது வந்து பார்த்திங்கன்னா சண்டே தான். எப்போதும் இருக்கிற ஜாமை விட இன்றைக்கி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஜாம் இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாகவே கூட நாங்கள் வந்துட்டோம். சரி உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் உள்ளே போய் என்ட்ராகிறப்ப தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாம் ஆரம்பித்தது. மஸ்ஜித் இந்தியா உள்ளே போகிறதுக்கு தான் ஜாமாக இருக்குது. மற்றபடி வந்து எல்லா இடத்துலையும் ரோடு வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. கார் வந்து மூவ் ஆகவே இல்லை. இந்த இடத்துலையே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயாவது நாங்கள் நின்றுப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தது வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்தாச்சு. ஆனால் இந்த இடத்துல நின்றதே ரொம்ப நேரம் நின்ற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் காலித் பிரியாணி இருக்குது. இந்த கடைக்கு இன்னும் நான் போகவே இல்லை, ஆனால் வந்து வீட்டில் வாங்கி வந்து சாப்பிட்டோம். ஸோ இங்கே என்ட்ராகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நிறைய கார் இருக்க மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஏற்ற மாதிரி தெரியுதில்ல ஆப்போசிட்டில், அதுதான் வந்து ஜாக்கல். அங்கே தான் வந்து நம்ம இப்போ போக போகிறோம். ஏன்னா அங்கே தான் வந்து ஃபேமிலி ட்ரெஸ்லாம் வந்து ஒரே மாதிரியும் கிடைக்கும். அதனால் சரி அங்கே போய் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போகிறோம். ஸோ ஜாக்கல் வெளியில் தான் வந்து நின்றுட்டுருக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லோரும் சொல்லியிருந்தது வந்து நல்லா கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. இப்போ ஜாக்கல் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இங்கே உள்ளே வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே ஜாக்கலில் வந்து நிறைய மாதிரி மலாய் ட்ரெஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷர்ட் இதெல்லாமே இருக்கும். ஆனால் வந்து நாங்கள் இன்றைக்கி முக்கியமாக வாங்க வந்தது வந்து மலாய் ட்ரெஸ் தான் வாங்குறதுக்கு வந்திருக்கோம். அதாவது ஹஸ்பண்ட்க்கு தசீம்க்கு இவங்களுக்கு வந்து பாஜு மலாயும் எடுக்கணும். அதுக்கப்புறம் என் ஃபாராக்கு வந்து பாஜு குருவும் எடுக்கணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜுப்பா மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனால் எதுவும் ஐடியா இல்லை. என்ன கலர் வந்து சூஸ் பண்ண போகிறோன்னு தெரியல. ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணணும். ஆனால் எனக்கு பார்த்தோன்னே இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கே இந்த கலர், ரொம்ப லைட்டான ஒரு பிஸ்தா கலரில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து இதை வந்து சூஸ் பண்ணல. என்ன எடுக்கலாம் அப்படின்னு தெரியாமல் தான் யோசிச்சுட்டே இருக்கிறோம். இங்கே நிறைய கலர் வச்சுருக்காங்க பாருங்கள். யாருக்காவது ஒரு கலரில் ஒரு ட்ரெஸ் கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அதே கலர்லேயே மற்றவங்க எல்லாருக்குமே எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளான். இந்த ப்ளூ கலரில் தான் வந்து ஃபாரா ஊர்லேருந்து வந்து ஒரு சுடிதார் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த கலரில் எடுக்கலாமா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இல்லை வேணாம், வேறு ஏதாவது லைட் கலராக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து எல்லோரும் ஃபேமிலி ட்ரெஸ் வந்து எடுத்திருப்பாங்க. இங்கே பாருங்கள், இப்படி போட்டிருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணி நம்ம எல்லோரும் ஒரே கலரில் வந்து போடணும். ரொம்ப நேரமாக வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எந்த கலர் சூஸ் பண்ணுறதுனே தெரியல. இந்த க்ரீன் கலர் தான் வந்து சரி பார்க்கலாம். கீழே வந்து ஏற்கனவே தசீம்க்கு வந்து இந்த க்ரீன் கலரில் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஏற்கனவே காமிச்செல்லாம் இந்த க்ரீன் கலர் பிஸ்தா க்ரீனு, அதை எடுக்கலாமா அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் இது வரைக்கும் போடாத கலராகவும் தெரிஞ்சுது. அதேமாதிரி கலரும் பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை தான் தேடிக்கிட்டே இருந்தோம். தேடினதுலேயே டைம் போயிடுச்சு.
நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சிட்டி ஒன் தான் வந்திருக்கோம். இங்கே நிறையா ஷாப்ஸ் இருக்கும். இங்கே அபாயா மாதிரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தொழுற துண்டும் வாங்கணும், தெலக்கோங்கும் வாங்கணும். அதுக்காக வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த நர்கீஸ் அபாயா அப்படிங்கிற இந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இங்கே உள்ள அபாயா எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். இந்த அபாயா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. துணி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறைய மாதிரி கலெக்ஷன் வச்சுருக்குறாங்க. இந்த வருஷம் ஈத்க்கு பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. கிளாத்தும் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த 2 அபாயமுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். ஒன்று கஃப்தான் டைப்பில், இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுலேயுமே நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் அதையுமே காமிக்கிறேன். இதில் அந்த ஹேண்ட் டிசைன் பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஷோல்டரில் அப்புறம் கையில் மட்டும் தான் டிசைன் இருக்குது, மற்றபடி ப்ளெயினாக இருக்குது ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட்டு இது ஒரு டைப் ஆஃப் அபாயா. இது நம்ம ட்ரெஸ்ஸாக கூட போட்டுக்கலாம். இது அபாயா மாதிரி இல்லாமல் ட்ரெஸ் மாதிரியே இருக்குது. பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு கோட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. உள்ளே ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு மேலே இந்த மாதிரி கோட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஷாலெல்லாம் பார்த்திங்கன்னா குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம போட்டுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. சுடிதாருக்கெலாம் கூட பேர் பண்ணிக்கலாம். அந்த ஷால் மட்டும் நாங்கள் கொஞ்சம் எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட்டு இந்த அபாயா பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் வச்சு இருக்குது. நல்லா புது பொண்ணு அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த அபாயா பார்த்திங்கன்னா இதுவுமே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்ச அபாயா தான். இதுவுமே டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது. கலருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பார்க்குறப்ப எதை எடுக்கிறதுனே தெரியல. ஏன்னா எல்லாமே கலெக்ஷன் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷிம்மர் கிளாத்லேயே வந்திருக்கு. ஷிம்மர் கிளாத்தில் இப்போ அபாயாவே பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடி ஷால் தான் வந்திருந்தது, இப்போ அபாயா ஃபுல்லாகவே பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, உள்ளே இந்த மெட்டீரியலில் ஒரு ட்ரெஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது மேலே கோட் மாதிரி போடுற மாதிரி இருக்குது. இந்த ஷிம்மர் டைப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அபாயான்னு சொல்கிறத விட ட்ரெஸ்ஸுன்னே சொல்லலாம். ட்ரெஸ்ஸாகவே நம்ம எல்லா இடத்துக்கும் போட்டுட்டு போகலாம். அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் அபாயா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா அந்த க்ரீன் அண்ட் கோல்ட் ஸ்டோன் வச்சுருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ஸ்டோன் வச்சும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை பார்க்கல. ஆனால் க்ரீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த க்ரீனில் லைட்டாக ஸ்டோன் வச்ச மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் பார்த்துட்ருக்குறேன். ஏன்னா ரொம்ப ஸ்டோன் வேணாம் அப்படிங்கிறதுக்காக இது ரொம்ப நல்லாயிருக்கு. முக்கியமாக சொல்லணுன்னா, இவங்கள்ட்ட இருக்கிற எல்லா அபாயாவும் கிளாத் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இவங்க டைரெக்டாக துபாய் போய் அவங்களே எடுத்துகிட்டு வராங்க. எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் இங்கே இந்த ஒயிட் கலரில் இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒயிட் கலர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ட்ரெஸ் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அழுக்காயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு யோசிப்பேன். கொஞ்சம் ஆஃப் ஒயிட் மாதிரி இருந்துச்சுன்னா கூட வாங்குவேன். இது நல்லா பியோர் ஒயிட்டாக ஒரு சில்வர் கலரில் கல் வச்சுருக்கா, ரொம்ப அழகாக இருந்தது. ஏற்கனவே நான் கஃப்தான் டைப்பில் அபாயா காமிச்சிருந்தேன்னா அதுலேயே இந்த மாதிரி இத்தனை கலர்ஸ் இருக்குது. இதுவுமே பிஸ்தா கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. இதை கூட எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்ருக்கிறேன். பிள்ளைங்களுக்கு பிஸ்தா கலர்லேயே பாஜு மிலாய் எடுத்தாச்சு. அது எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறதுலாம் நான் அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த அபாயா பார்த்துருங்க, ரொம்பவே நல்லா இருக்குல்ல. கலர் ஒரு மாதிரி அழகான ஒரு ப்ளூ கலர். அதில் இந்த ஸ்டோன் வச்சுருக்கிறதே தெரியல, அங்கங்கே மின்றப்ப தான் தெரியுது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த கடை பேர் பார்த்திங்கன்னா நர்கீஸ் அபாயா. ஒரு சின்ன கடை தான், ஆனால் புர்காலாம் ரொம்பவே நல்லா சூப்பராக வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு புர்கா பாருங்களேன். இதில் சைடில் நெட்வொர்க் கொடுத்துருக்குறாங்க. நெட்டில் ஒரு மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதுவுமே நல்லாயிருக்கு. ஆனால் உள்ளே ஏதாவது பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியில் தெரிய வேணான்னு நான் நினப்பேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உள்ளே பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டோன்னா நல்லாயிருக்கும். கீழேயுமே ஃபுல்லாக அந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. கையிலையும் அதே மாதிரி டிசைன் இருக்குது. இந்த அபாயம் பாருங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது இது எல்லாமே. ஏன்னா ஒன்று அவ்வளோ டிசைன் வச்சு சூப்பராக வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கு. ஆனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருந்தது. இதுவுமே நல்லா ஃபுல் ஸ்டோன் வச்சு நல்லா ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரில் வச்சுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இங்கே வச்சுருக்குறாங்க.
இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரீ பாலஸ்தீன், ஃப்ரீ காசா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க. எல்லாருக்குமே மனசில் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த காசாவோட நினப்பு தான் எல்லாருக்குமே வந்து ஓடிட்டுருக்கு. ஏன்னா வந்து போர் நிறுத்திட்டு திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இன்ஸ்டாகிராமில் வர ஒவ்வொரு வீடியோவையும் வந்து பார்க்கவே முடியல, அவ்வளோ மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்காக துவா செய்வோம். எல்லா வக்துலேயுமே வந்து தொழுது துவா செய்யுங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனீஃபாவுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாப் வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ தான் வரேன். முக்கியமாக நான் இன்றைக்கி வந்ததுக்கு காரணம் இந்த அரிசி வந்து வாங்கணும். பெருநாளைக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு வீட்டில் வந்து பாஸ்மதி ரைஸ் சுத்தமாக இல்லை. ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்ததும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் இங்கே வந்து விலையெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஊர்லேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட வாங்கிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து விலை எல்லாமே நல்லா ஏற்றி வச்சிருக்கிறாங்க. தசீம் வச்சுட்டு ஷாப்பிங் பண்ணுறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு தான் சொல்லணும். அவர் வந்து எங்கேயாவது போய் ஒளிஞ்சிப்பார் வேணுன்னே. நம்ம தேடணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒளிஞ்சிப்பார். அவரை தேடுறதுலேயே பாதி நேரம் ஓடிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஹனீஃபாவில் பார்த்திங்கன்னா ஜுவல்லரி செக்ஷன் வந்து வந்தாச்சு. இங்கே வெளியில் வச்சுருக்கிறத பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது நகை விலை எப்போ ஏற ஆரம்பிச்சிச்சோ அப்போவே வந்து டிசைன் கலெக்ஷன் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக புதுசாக வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து நகை விலை கம்மியாக இருக்கிறப்பலாம் கூட இவ்வளோ டிசைன் இருந்த மாதிரி தெரில. இப்போ வந்து அவ்வளோ அழகழகாக சூப்பராக வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே வெளியில் இருக்கிற இந்த டிஸ்பிளேல தான் வந்து நான் வந்து பார்த்துட்ருக்குறேன். இங்கே இருக்கிற நெக்லஸ் ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து இயரிங் இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து வச்சுருக்குறாங்க. பேங்கிள்ஸ்லாம் பாருங்களேன், அப்படியே ப்ராட் பேங்கிள்ஸ்லாம் வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வெயிட்டும் வந்து அதிகமாக தான் இருக்குது. எல்லாம் லைட் வெயிட்டாலாம் எல்லாம் வெயிட் அதிகமாக இருக்குது. ஒன்று வாங்கணுன்னாலே வந்து பெரிய அமௌண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து வெயிட்டும் கூட இருக்கிறதுனால சொல்கிறேன். இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்ருக்குறேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து வச்சுருக்கிறது எல்லாமே வந்து பிரேஸ்லெட்ஸ் தான். இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் பார்த்துட்டு கடைக்கு உள்ளே போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே தான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் சேல் இதெல்லாம் வந்து இந்த வேர்ட்லாம் பார்த்தோன்னா சரி உள்ளே போய் சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். வெளியில் இருக்கிற நகையெல்லாம் பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்கே, உள்ள என்னெல்லாம் கலெக்ஷன் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து போக போகிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வாங்குகிற ஐடியா கிடையாது. சரி சும்மா போய் உள்ளே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு இருக்கிறோம். உள்ளே வந்ததுமே வந்து கண்ணில் பட்டது இந்த பொடி வளையல் தான். இந்த மாதிரி பொடி வளையல் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. சும்மா பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எதுவும் வாங்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹை ரேட்டில் இருக்குது இப்போதைக்கு நகை விலை. அதனால் எதுவுமே வாங்குகிற ஐடியா இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது சாரீ செக்ஷனுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து சாரீலாம் வந்து பார்த்தா புது கலெக்ஷன்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஏற்கனவே இருந்த அந்த ஸ்டோன் ஒர்க் சாரீ தான் திரும்பியுமே இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு சாரீ மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் நான் வந்து வந்திருக்கிறேன். இந்த சாரீ தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து ஏதோ ஒன்று வந்து அப்படியே கேட்சியாக இல்லாத மாதிரி இருந்தது. அதனால் இந்த சாரீ எடுக்கலை. நெக்ஸ்ட்டு இந்த சாரீலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டோன் வச்சுருக்குது. இதெல்லாம் வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு இது எதுவும் பார்க்கல. எனக்கு என்னமோ இது வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச மாதிரி இருக்குது. இந்த சாரீ மட்டும் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறேன். இதிலேயே வந்து கொஞ்சம் நிறைய கலர்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆலிவ் க்ரீன் கலர், அதுக்கப்புறம் வந்து நார்மலாக க்ரீன் கலர், பர்பிள் கலர், அப்புறம் டார்க் ப்ளூ இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் காமிச்சேன்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி அந்த கலரில் ஒரு சாரீ மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துருக்கிறேன். இங்கே வந்து க்ரீன் கலர் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஏற்கனவே நிறையா க்ரீன் கலர் சாரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சாரீ தான் நான் வந்து எடுக்கிறேன். அந்த ப்ளூ கலர் அவங்க வந்து கட் பண்ண போகிறாங்க. அந்த சாரீ தான் வந்து நான் எடுக்கிறேன்.
இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 70 ரிங்கிட் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மேலே இருக்கிற அந்த கம்பி சாரி எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் பெருசாக கம்பி சாரி மேலெலாம் வந்து எனக்கு வந்து ஒரு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சும்மா பார்ப்பேன், ஆனால் அவ்வளோவா வாங்கினது கிடையாது. 1-2 தான் கம்பி சாரியே வந்து வச்சுருக்கிறேன். ஸோ அதனால கம்பி சாரி எதுவுமே பார்க்கல. ஏன்னா எல்லாமே வந்து 200க்கு மேலே தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த சாரியோட கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி ப்ளூ அண்ட் ஒயிட்டில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டோன் வச்சுருக்கு அப்படிங்கிறதுனாலே வந்து எடுக்கலை. லாஸ்ட் இயரும் வந்து ஸ்டோன் ஒர்க் சாரீ தான் வந்து ஃபுல்லாக கட்டியிருந்தோம். அதனால் வந்து இந்த வருஷம் வந்து ஸ்டோனே வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எதுவுமே எடுக்கலை. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நல்லா வந்து சாட்டின் கிளாத்தில் தான் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. கலர் காம்பினேஷன் அதுலேயே வந்து நிறையா மாதிரி கலெக்ஷன் வந்து வச்சுருக்குறாங்க. நிறையா கலர் காம்பினேஷனில். ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் இங்கே சாரீலாம் வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கும் வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா நோன்பு திறக்கிறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு நாள் வந்து சோகோக்கு வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இந்த நோன்பு டைமில் பெருநாள் டைம்லலாம் அப்படி தான் வந்து கூட்டமாக இருக்கும். இதுலேயே நின்று ஷாப்பிங் பண்ணுறது தான் ஒரு பெரிய டாஸ்க்கு. பிகாஸ் இந்த டைமில் தான் நிறைய ஆஃபர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஆஃபர் டைமில் ஏதாவது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு வந்திருப்போம். இப்போ நம்ம வந்து ஹோம் செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறையா மாதிரியான திங்ஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே நிறையா வந்து லேண்டன், அதுக்கப்புறம் கேண்டில் ஹோல்டர் இதெல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் எதுவும் வாங்கலை, சும்மா பார்த்துட்ருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறையா பில்லோ கவர் இதெல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரமதானுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தோம். அதனால் இப்போதைக்கு இதெல்லாம் எதுவுமே வாங்கலை. ஆனால் இந்த செக்ஷனில் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்துட்ருக்கேன். ஏதாவது ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தால் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு. இந்த கட்டிங் போர்டில் வந்து நடுவில் மட்டும் டைல்ஸ் வச்ச மாதிரி இருந்துச்சு. அதுவுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த டைமில் தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே வந்து வச்சுருப்பாங்க. இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரூம் ஃப்ரெஷ்னர் தான். நல்லாவே மனமாக நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து கேண்டில்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. நிறையா சென்டட் கேண்டிலும் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த கேண்டில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் இதை வந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து கொளுத்த மனசு வருமா என்னன்னே தெரியல. அப்புறம் இங்கே ஃபுல்லாகவே வந்து பில்லோ கவர் வந்து வச்சுருக்குறாங்க. எல்லாமே வந்து ஹெவியாக டிசைன் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கையில் இப்படி தொட்டு பார்க்குறப்பவே குத்துற மாதிரி இருக்குது. இது எப்படி நம்ம கையில் வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கூட தோணுச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா கொஞ்சம் டெக்கோர் பீஸ் மாதிரி வேணால் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ட்ரே, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. இதுவுமே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. மோஸ்ட்லி இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால் பார்க்குறதுக்காகவே தான் நான் இங்கே வந்து வருவேன். இந்த சோகோவில் வந்து ட்ரெஸ்லாம் எதுவும் வாங்கலை. ஹஸ்பண்ட்க்கு மட்டும் பேண்ட் மட்டும் வாங்குகிற வேலை இருந்துச்சு. அதனால தான் இங்கே வந்திருந்தோம். அப்படியே இதெல்லாம் கொஞ்சம் ஒரு லுக் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். ஏன்னா ரமதானுக்கு முன்னாடி நான் ஷாப்பிங் பண்ணப்பையும் வந்து பெருசாக நான் வீடியோ எதுவுமே எடுக்கலை. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து சும்மா வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த பிளேட் செட்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனாலே இங்கே வந்து பார்த்துட்ருக்குறோம். ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஒன்றும் பிளேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட சைஸே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த ஷேப்பு, சைஸ் இதெல்லாமே. நெக்ஸ்ட்டு இந்த வந்து கிளாஸ் செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். கிளாஸும் வந்து இந்த டைம் நிறையா கலெக்ஷன் வந்து வச்சுருக்குறாங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ரொம்ப அழகான கலெக்ஷனாக வச்சுருக்காங்க. ஏற்கனவே நம்ம வந்து நோன்பு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த கிளாஸ் செக்ஷன் சும்மா பார்த்துட்ருக்குறேன். இப்போ அதுக்கப்புறம் ஏதாவது புதுசாக வச்சுருக்குறாங்களான்னு. இந்த லூமினார் பிராண்டில் வாங்குறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் தெரியுது. அப்புறம் இந்த இடத்துல தான் நான் வந்து ஏற்கனவே இப்போ நான்
டேட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கிற எண்ணெய். அந்த இது வந்து இந்த இடத்துல இருந்து தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதுலேயுமே வந்து ஒயிட் கலர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரமதானுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கலரும் எனக்கு வந்து அப்போதைக்கு பார்க்குறப்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து வாங்கலை. இன்னும் வேறு யாரும் வாங்கின மாதிரியும் தெரியல. இது அப்படியே தான் இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ அவ்வளோதான், என்னோடய ஈத் ஷாப்பிங் வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.